திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பாகம் 6. குருவி தலையில் பணம் காய். வடதாயி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தாள். கரிச்சான் கொண்டு வந்து கிடத்தி இருந்த நல்லமரின் உடல் அருகே அமர்ந்திருந்தவள் அழக்கூட திராணியின்றி தன் அருகே உட்கார்ந்து ஆறுதலுடன் கையை பற்றி இருந்த நாமகிரி மாமியின் தோளில் தலையை சிரித்தாள். அமைதியாக போய்கொண்டிருந்த இவளது வாழ்க்கையை ஒரே நாளில் புயலடித்து சின்னபின்னமாக்கி விட்டதே. கணவர் நல்லமர் இறந்து விட்டார் என்பதை விட அகத்தியர் உபதேசம் செய்திருந்த அபூர்வ கரணை ரகசியம் ஒரு ரெக்கார்டர் மூலம் களவு போவதற்கு அவர் காரணமாக இருந்து விட்டாரே என்பதை நினைக்கும் பொழுது அவளால் துக்கத்தை தாங்க முடியவில்லை. அப்ராணியான நல்லம்ம செட்டியாரை ஏமாற்றி அவன் கழுத்தில் ருத்ராட்சி கொட்டை என்கின்ற பெயரில் மைக்ரோ ரெக்கார்டரை மாட்டி கரண ரகசியத்தை அபகரித்த அந்த பாவி யார்? நம்பிராஜனுக்கும் அவன் மனைவி சுகந்தமணிக்கும் நாமகிரி மாமி ஃபோன் மூலம் தகவலை சொல்லிவிட்டாள். அவர்கள் வந்துதான் இறுதிச் சடங்கை தொடங்க வேண்டும். சப்தமாதா மலையிலேயே நல்லமரின் இறுதி காரியங்களை செய்ய வேண்டுமென்று கரிச்சான் கூட யோசனை செய்தான். ஆனால் நம்பிராஜனுக்கு அது வசதியாக இருக்காது என்பதால் திருக்குறுங்குடி வீட்டிற்கே நல்லமரின் உடலை எடுத்து கொண்டு வந்து விட்டான். எதையுமே அவள் எதிர்பார்க்கவில்லைதான். அபூர்வக்கரணை ரகசியத்தை உபதேசம் பெறுவதற்காக முந்தைய தினம் நல்லம்ம செட்டியார் துளசி ஐயாவின் வைத்தியசாலைக்கு சென்று விட்ட பிறகு குடிசையின் வாசலில் உட்கார்ந்து கழுவத்தில் பாக்கை பொடி செய்து கொண்டிருந்தாள். அந்த மலைச்சாரலின் இனிமையான அமைதியை சுவாசித்து தன் இதயத்தில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவ்வப்பொழுது எழுந்த பறவைகளின் கூவல்கள் கூட அந்த இயற்கையின் அமைதிக்கு சுருதி சேர்ப்பதாகத்தான் அவளுக்கு தோன்றியது. எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்து இருந்தாலோ அவளுக்கே தெரியாது. திடீரென்று அவள் அருகே யாரோ வந்து நிற்பது போல் உணர்வு. யாரு? துளசி ஐயாவின் குரல்தான் கிணற்றுக்குள் இருந்து ஒலிப்பது போல் கேட்டது. வனத்தாயி, நான் தான் துளசி. வைத்தியர் ஐயாவா? என்ன சாமி, ஏதாவது வேணுங்களா? வியப்புடன் கேட்டாள் வனத்தாயி. உபதேசம் செய்ய வேண்டியவர் இங்கே என்ன செய்கிறார்? அவளுடைய கணவர் நல்லமர் எங்கே? வனத்தாயி, நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, சோகத்துடன் ஒலித்தார் துளசி ஐயா. வனத்தாயி கிளியுடன் எழுந்து நின்றாள். என்ன செய்யா? நல்லமருக்கு அபூர்வக்கரணை ரகசியத்தை உபதேசம் பண்ணினேன். அவர் கழுத்திலே ருத்ராட்சம் வடிவிலே எவனோ ரெக்கார்டர் ஒன்றை மாட்டி அனுப்பி இருக்கிறான். அது தெரியாமல் உபதேசம் பண்ணிட்டேன். இப்போ அது கரணி ரகசியம் பதிவாகி இருக்கிறது. தொண்டைக்காது சித்தர் என் முன்னாடி தோன்றி என்னை கண்டபடியே ஏசினார். அப்புறம்தான் எனக்கே விஷயம் தெரிந்தது. துளசி ஐயா உடைந்து போனார். வனத்தாயி வாயெடுத்தி போய் நின்றாள். ஐயா, என் புருஷன் எங்கே? அவருக்கு இன்னும் ரெக்கார்டர் விஷயம் தெரியாது. அருவிக்கு குளிக்கப் போயிருக்கார் வனத்தாயி. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் உன் புருஷனும் கரணை ரகசியத்தை வெளியிட்டு சித்தர்களோட சாபத்துக்கு ஆளாகிவிட்டோம். நான் என் ஆசான்கிட்டே அழுது புலம்பினேன். இங்கே 2 பேருக்கும் விமேச்சனம் கிடைக்கணும்னா அது உன்னால தான் முடியும்னு ஆசான் சொன்னார் வனத்தாயி. துளசி ஐயாவின் குரல் தழுதெடுத்தது. என்னாலேயா? வனத்தாயி திகைத்தாள். ஆமாம், இதுக்கு மேலே விளக்கி சொல்ல நேரமில்லை. உடனடியாக நான் உனக்கு அபூர்வக்கரணை ரகசியத்தை உபதேசிக்கணும்னு என்னுடைய ஆசானின் உத்தரவு. சாமி, நான் ஒரு குருட்டு கபோதி, என்னாலே என்ன செய்ய முடியும்? வனத்தாயின் குரல் நடுங்கியது. வனத்தாயி, மனதை திடப்படுத்திக்கோ. இப்போ நான் நல்லமரோ நீயோ யாரும் முக்கியமில்லை. அபூர்வக்கரணை ரகசியத்தை ரெக்கார்டர் மூலமாக களவாடியவர்கள் அதை தவறான வழியில் உபயோகப்படுத்தாமல் தடுத்து விடணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை செயலற்றவனாக ஆக்கணும். அது முடியலன்னா அவனை அழிக்கணும். எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே நம்பிக்கையான ஆள் நீதான். உன்னால் தானே இந்த காரியத்தை செய்ய முடியும். போய் ஒரு சொம்பு ஜலத்தை தலையிலே கொட்டிட்டு வந்து உபதேசத்தை வாங்கிக்க போ. துளசி ஐயா அவளை துரிதப்படுத்தினார். சாமி, குருவி தலையிலே பனங்காயை வைக்கிற மாதிரி என்கிட்டே இந்த பொறுப்பை தர்றீங்களே, என்னால் என்ன செய்ய முடியும்? வனத்தாயின் குரல் நடுங்கியது. இதுக்கு மேல் நான் யாரை தேடி போய் உபதேசம் செய்ய முடியும்? வனத்தாயி, துளசி ஐயாவின் குரலில் அவசரம் துணித்தது. சட்டுப்புட்டுன்னு போ. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்த நீ மூலிகை வைத்தியத்தாலே நம்பிராஜனை பிறந்தப்போ ஆயுள் பரியந்தம் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு நீதானே கண்ணீர் விட்டு அழுதாய். அதை இப்போ நினைவுக்கு கொண்டு வரேன். எனக்காக இந்த உபகாரத்தை செய். நீ இதை செஞ்சாதான் எனக்கும் நல்லமருக்கும் நல்ல கதி கிடைக்கும். துளசி ஐயா கெஞ்ச அதற்கு மேல் வனத்தாயினால் அவர் பேச்சை தட்ட முடியவில்லை. தொலைக்காது சித்தரின் உத்தவப்படி கரணி ரகசியத்தை துளசி ஐயா வனத்தாயிக்கு உபதேசித்தார். அதோடு இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தார். சப்தமாதா மலையருவியில் குளித்துவிட்டு சப்தமாதா கோயிலுக்கு போக வேண்டும். இவள் கோயிலுக்கு போக வேண்டிய நாள் துன்மிகி வருட சித்ரா பௌர்ணமி என்றாரே, எதற்காக அந்த நாளில் இவள் அங்கே போக வேண்டும்?
துளசி ஐயாவிடம் கேட்டபொழுது, எனக்கு தெரியலம்மா, இது தொன்னைக்காது சித்தரின் உத்தரவு என்றாரே. உபதேசம் முடிந்தவுடன் துளசி ஐயா சித்தர்சாமியுடன் கிளம்பி சென்று விட்டார். எல்லா பிரச்சனையும் இவள் தலையில் சுமத்திவிட்டு போய்விட்டார். பார்வையில்லாத இவளுக்கு கண்ணுக்கண்ணாக இருந்த கணவனும் இறந்து விட்டார். ஆத்ம ஞானத்திற்கு வழிகாட்டியாக விளங்கிய துளசி ஐயாவும் சமாதி நிலை அடையச் சென்று விட்டார். உலகில் இவளுக்கு இனி என்ன இருக்கிறது என்று கணவன் பின்னாலேயே இவள் போக முடியாது. தொன்னைக்காது சித்தர் துளசி ஐயா மூலமாக விதித்துள்ள கட்டளை ஒன்றை இவள் நிறைவேற்ற வேண்டும். வனத்தாயி மலைத்து போய் உட்கார்ந்திருந்தாள். கணவனின் மரணத்திற்காக துக்கப்படுவாளா, இல்லை கரணை ரகசியத்தை அபகரித்த கயவனை தேடுவாளா? அபூர்வ கரணை ரகசியத்தை இப்பொழுது அவளே அறிந்திருந்ததால் அதை பற்றி எண்ணியவுடன் மேனி நடுங்கியது. எவ்வளவு நல்ல சமாச்சாரம், எவ்வளவு ஆபத்தான விஷயத்தின் நடுவில் இருக்கிறது. பல தடவை சித்ரா பௌர்ணம் என்று அபூர்வக்கரணியை தேடி துளசி ஐயா போவதை பார்த்திருக்கிறாள். ஏராளமான எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார் அவர். ஒரு மூலையை பறிப்பதற்கு போய் இவ்வளவு எதற்கு ஆர்ப்பாட்டம்? நல்ல முறை ஒரு முறை இவள் கேட்டாள். இப்போதுதான் புரிகிறது கரணம் தப்பினால் மரணம் என்று துளசி ஐயா அடிக்கடி கூறுவதன் அர்த்தம். அபூர்வ கரணி பறித்து வரும் நாளில் கை நிறைய மகரந்த வேரை பறித்து எப்பொழுதும் கையில் வைத்திருப்பார். அதற்கான காரணத்தையும் வனத்தாயி நல்லமரிடம் கேட்டாள். உனக்கு சொன்னால் புரியாது, சும்மா இரு என்று அதட்டி வனத்தாயியை அடக்கி விடுவார் நல்லமர். வனத்தாயியின் சிந்தனை ஓட்டத்தை நாமகிரி கலைத்தாள். வனத்தாயி, உன் பிள்ளை எப்போ வருவானோ? நேற்று சாயரட்சியிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிட்லையே, கொல்லை பக்கமாக வாயே, என் பொண்ணுக்கிட்ட சொல்லி ஒரு லோட்டா காப்பி கொடுக்க சொல்கிறேன். வனத்தாய்க்கும் காப்பி குடித்தால் தேவலாம் போல் இருந்தது. மூளைக்கும் இதயத்துக்கும் அதிக வேலை கொடுத்திருந்தபடியால் உடலும் சோர்வாக இருந்தது. நாமகிரி வனத்தாயின் கையை பற்றி கொல்லைப்புறம் அழைத்து சென்று தோட்டத்து வெளிப்பக்கமாக நின்றாள். வேதா, மாமி குரல் கொடுக்க அவள் பெண் எட்டி பார்த்தாள். சூடா காஃபி போட்டுக்கொண்டா என்ற நாமகிரி வனத்தாயி துணி துவைக்கும் கல்லின் மீது உட்கார வைத்தாள். என்னை மன்னிச்சிடு வனத்தாயி, முந்தா நாள் நான் உனக்கு பிரண்டை கொடுத்தது தப்பு. பாரு, எதிர்பாராத விதமாக உன் புருஷன் போயிட்டாரே. நாமகுரியின் குரலில் குற்ற உணர்வு தொனித்தது. மாமி, நீங்கள் என்ன செய்வீங்க என்று அவளை சமாதானப்படுத்தினாள் வனத்தாயி. உடனேயே அவளுக்கு கொல்லையில் வாந்தி எடுத்த வைத்தியரை பற்றி நினைவுக்கு வந்தது. துளசி ஐயா குறிப்பிட்ட அந்த ருத்ராட்ச உடவில் இருந்த ரெக்கார்டரை பற்றியும் அவள் நினைத்தாள். மாமி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. செட்டியார் கழுத்தில் ஏதாவது ருத்ராட்சம் கிடக்குதான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, வனத்தாயி சொன்னாள். நல்லபரின் உடல் கடத்தப்பட்டிருந்த கூடத்திற்கு சென்ற நாமகிரி அவரது உடலை ஏறிட்டாள். அவர் கழுத்து வெறுமையாக இருந்தது. மீண்டும் கொல்லைப்புறம் திரும்பினாள் நாமகிரி. வனத்தாயி, கழுத்தில் ஒன்றுமே காணோமே. நாமகிரி சொல்ல சரியாக மாமியின் வேதா காஃபியை கொண்டு வந்து நீட்டினாள். அதை வாங்கி வனத்தாயின் கையை பற்றி அதில் டம்ளரை வைத்தாள் நாமகிரி. சோர்ந்து இருந்த வனத்தாயின் உடலுள் பரவிய காஃபி அவளது இரத்த நாளங்களில் புத்துணர்ச்சியை பாய்ச்ச அந்த காப்பி மீண்டும் அவளது சிந்தனை குதிரையை சவுக்கால் அடித்து கிளப்பியது. ஆக செட்டியார் கழுத்தில் இருந்த மைக்ரோ ரெக்கார்டர் பறிப்போய் விட்டது. கொடுத்தவனை காரியம் முடிந்தவுடன் பறித்து கொண்டு விட்டான். கூடவே நல்லமரின் உயிரையும் பறித்து விட்டான். முந்தா நாள் விருந்துண்ண வந்த அந்த வைத்தியர்களில் ஒருவன்தான் இரண்டகம் செய்திருக்கின்றான். நல்லமருக்கு ருத்ராட்சம் என்கின்ற பெயரில் ரெக்கார்டரை கொடுத்தவன்தான் கொலைகாரனாக இருக்க வேண்டும். கரணி ரகசியத்தை களவாடியவனும் அவன்தான். கொல்லையில் வாந்தி எடுத்தவனும் அவனைதான். யார் அவன்? அவன் பெயர் என்ன? விருந்து நடந்த அன்று நிகழ்ந்த சம்பாஷணைகளை வனத்தாயி நினைவு கூர்ந்து பார்த்தாள். எவ்வளவு முயன்றும் அவனுடைய பெயரை அவளால் நினைவுபடுத்தி கொள்ள முடியவில்லை. அவன் பெயர் சற்று விசித்திரமாக இருந்தது. வனத்தாயி, இன்னொரு லோட்டா காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா? நாமகிரி கேட்டாள். வேணாம் மாமி. சரி வா, கூடத்துக்கு போகலாம். மாமி அவளை எழுப்ப முயல வனத்தாயி சட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டாள். மாமி, அன்னைக்கு பிரண்டை கொடுக்கச்சே சொன்னீங்களே, உங்களுக்கு நினைவு இருக்கா? என்ன சொன்னேன்? வனத்தாயி அவளுக்கு நினைவுபடுத்தினாள். கெட்ட எண்ணத்தோடு வீட்டுக்கு வர்றவங்க உடம்புல பிரண்டை தங்காதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னாப்பிலேயே சாப்பிட்டு முடித்த உடனேயே ஒரு வைத்தியன் கொல்லை பக்கமாக போய் வாந்தி எடுத்தான். அந்த வைத்தியன்தான் என் புருஷன் கழுத்திலே ருத்ராட்சம்னு சொல்லி ரெக்கார்டரை மாட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். துளசி ஐயாவோட உபதேசம் அதிலே பதிவான பிறகு செட்டியார் அருவிலே குளிக்கிறச்சே அதை பறிச்சுக்கிட்டு அவரை அருவியிலே தள்ளிவிட்டிருக்கான். பவானி. நாமகிரி அதிர்ந்தாள். மாமி, என் வீட்டுக்கு வந்த வைத்தியர்களை நீங்கள் பார்த்தீங்களா? நாமகிரி யோசனை செய்து பார்த்தாள். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? மாமா கோயிலுக்கு போயிருந்தார்.
வேதா பாட்டு கிளாஸுக்கு போயிருந்தாள். நான் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து அவளுக்காக காத்திட்டிருந்தேன். அப்போதான் உங்கள் ஆத்துக்கு வந்த வைத்தியர்கள் கிளம்பி போனான். நடந்துதான் போனான். அதில் ஒருத்தன் மட்டும் ஊமைன்னு நினைக்கிறேன், ஜாடை காட்டி பேசிக்கிட்டே போனான். மற்ற முகத்தை நான் சரியாக பார்க்கல. ஒருத்தன் ரொம்ப உயரமாக இருந்தான். உங்கள் ஆத்து வாசல் குரலிலே தலையை இடிச்சுண்டா. தலையை தடவிக்கிட்டே வெளியே வந்தா. மற்றபடி நான் எதையும் பார்க்கலே வனத்தாயி. இருட்டு வேளையிலே ஒன்றுமே தெரியல. மாமி சொல்ல வனத்தாயி நீண்ட பெருமூச்சு ஒன்றை சிந்தியபடியே எழுந்தாள். போலீஸ்காரர்கள் செய்ய வேண்டிய பணியை இந்த கண்ணில்லாத கிழவியிடம் ஒப்படைத்திருக்கும் விதியை என்ன செய்வது? நாமகிரியின் கையை பற்றி நடந்தவள் மீண்டும் அன்று வந்திருந்த வைத்தியர்களின் பெயரை நினைவு கூற முயன்றாள். ஒன்றும் தோன்றவில்லை. சரியாக புரோகிதர் ஒருவர் அந்திமக்கிரியை செய்வதற்காக உள்ளே வந்தார். நாமகிரி அவரை பார்த்ததும் முகம் சுளித்தாள். ஐயய்ய, அந்த அரைவேக்காடு சுந்தரமாத்தியார்னா வந்திருக்கு. மீட்டரோட மந்திரம் சொல்கிறதோ இல்லையோ, ஆட்டக்கார கணக்கில் மீட்டர் போடுமே. என்ன செய்யறது? இந்த மாதிரி காரியங்களுக்கு ரொம்ப படித்தவா வரமாட்டா. இந்த மாதிரி ரெண்டு கெட்டான்கள் தான் வரும். சரி, ஏதோ ஒன்று. ஆலை இல்லாத ஊரில் இழுப்பைப்பூ சக்கரை தான். நாமகிரி சொல்ல வனத்தாயி சட்டென்று நின்னாள். மாமி என்ன சொன்னீங்க? வனதாய்க்கு சட்டென்று மனதில் கீற்றாக ஒரு வெளிச்சம். ஆலை இல்லாத ஊரில் இழுப்பைப்பூ தான் சர்க்கரைன்னு சொன்னேன். வனத்தாயின் திடீர் பரபரப்பை கண்டு வியந்து நின்றாள் நாமகிரி. அடச்சட், நல்லமரின் சிநேகிதரான இழுப்பைப்பூ வைத்தியர் அன்னைக்கு வந்திருந்தாரே, அவரை கேட்டால் மற்ற வைத்தியர்களை பற்றி தகவல் தந்து விடுவாரே. கரிச்சான், வனத்தாயி கூப்பிட அவளே நின்றிருந்த அவன் அவசரமாக உள்ளே ஓடி வந்தான். அருவியில் கல்லடிப்பட்ட காயத்திற்கு பரிவட்டம் போட்டு கட்டி போட்டிருந்தான் கரிச்சான். கரிச்சான், இழுப்பைப்பு வைத்தியருக்கு தகவல் சொல்லிட்டியா? அவர் வந்தா என்கிட்டே அழைச்சிட்டு வா, நான் அவர்கிட்ட அவசரமாக பேசணும், வனத்தாயி சொன்னாள். அப்பொழுது கார் ஒன்று வந்து நிற்கும் போலி கேட்டது. யாரோ பரபரப்புடன் கதவை திறந்தார்கள். வனத்தாயி, உன் பிள்ளையாண்டா நம்பிராஜன் வந்தாச்சு, நாமகிரி மாமி சொன்னாள். கொல்லை பக்கம் போகாதே. காரைக்குடி ஹவுஸின் 3வது கட்டில் இருந்த டைனிங் ஹாலில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சூடாக இடியாப்பத்தை பரிமாறி அனைவருக்கும் கிண்ணங்களில் தேங்காய்ப்பாலை விநியோகம் செய்து கொண்டிருந்தாள் ஜோதிலட்சுமி. தனபாக்கியம் அதே அறையில் ஒரு பாயில் இடிந்த இடியாப்பத்தை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள். அனைவரும் கலகலவென்று பேசிக்கொண்டிருக்க நம்பிராஜன் மட்டும் அமைதியாக இருந்தான். நல்லம்மாரின் திடீர் மரணத்தை அதிலிருந்து அவன் மீண்டிருக்கவில்லை. அவனை உற்சாகப்படுத்த முயன்ற சுகந்தமணி அதில் தோல்வியைத்தான் கண்டாள். வேறு வழியின்றி நம்பிராஜனை அவன் போக்கிலேயே விட்டுவிட்டாள். திடீரென்று நினைவுக்கு வந்தது போல் சந்திரசேகர் டைனிங் டேபிளை இருமுறை தட்டி அனைவரின் கவனத்தையும் தன்பால் ஈர்த்தார். சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி சாயங்காலம் நாம் எல்லோரும் சினிமா போகிறோம். என்கிட்ட கடன் வாங்கி படம் பிடிக்கிறானே சுப்பிரமணியம், அவன் படம் ரிலீஸ் ஆக போகிறதான். இன்றைக்கி 7 மணிக்கு ப்ரிவ்யூ வச்சுருக்கான். பெயர் என்னமோ சொன்னானே, சிக்குமங்கு செஞ்ச பப்பா. என்ன கன்றாவி பேரிடா இது? தனபாக்கியம் கேட்டாள். நீ சும்மா இரத்தை, இப்படியெல்லாம் பெயர் வச்சாதான் படம் ரிலீஸ் ஆகிருன்னு ரொம்ப பேருக்கு தெரியும், வேதாச்சலம் சொன்னான். யார் நடித்த படம் தாத்தா? செந்தில் கேட்டான். நடிகர் மேகநாத் நடித்த படம். விஷயம் அதில் இல்லை, நம்ம சுப்பிரமணிக்கு சூர்யா ஜோதிகா நல்ல ஃப்ரெண்டு. அவள் 2 பேரும் ப்ரிவ்யூவுக்கு வரப்போகிறாங்களா? சந்திரசேகர் சொல்ல டைனிங் ஹாலில் ஓ என்ற பெரும் கூச்சல் எழுந்தது. சூர்யா தம்பதிகள் வருகின்றனர் என்றதுமே அத்தனை பேர் முகத்திலும் ஒளி பரவியது. ஜோதிலட்சுமியின் முகம் மட்டும் வாடியது. நான் படத்துக்கு வரல. ஏன் ஜோதி? அவள் கணவன் வெங்கடாஜலம் ஏமாற்றத்துடன் கேட்டான். என் அம்மாவுக்கு மூட்டு வலின்னு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார் பூங்குன்றம் அம்மா. நான் போகணும். சரியா 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட். எங்கிட்ட படத்துக்கு வர்றது? நான் பூங்குன்ற மாமா வீட்டுக்கு போய் அம்மாவை அழைச்சிட்டு டாக்டர் வீட்டுக்கு போகணும். சினிமாவுக்கு போகணும் இல்லையே என்கின்ற ஆதங்கத்துடன் அவள் குரல் ஒலித்தது. நாகமணி வழக்கம்போல் தன் அதிகார குரலில் பேசினாள். டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை இன்றைக்கி ஒரு நாளைக்கு மாற்றிக்க. அப்பா இவ்வளவு தூரம் கூப்பிட்றாருல்ல, கிளம்பி சினிமாவுக்கு வா. முடியாதுக்கா, அம்மா நடக்க முடியும், அம்மா அவசைப்படுறாங்க. இன்றைக்கி போகலைன்னா அந்த சிடுமூஜி டாக்டர் திருப்பி எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரோ. நான் இன்றைக்கே போயிட்டு வந்துடுறேன், நீங்களாம் சினிமாவுக்கு போங்க, வேண்டா வெறுப்புடன் ஜோதிலட்சுமி கூறினாள். அதுதான் சரி, நீ உன் அம்மாவை கவனிம்மா, அம்மாவோட உடம்பு தான் முக்கியம், சந்திரசேகர் சொன்னார். நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். தனக்கு சினிமா பார்க்க அழைப்பு உண்டா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளவே தனபாக்கியம் இவ்வாறு சொன்னாள். ஏன் நீங்களும் படத்துக்கு வாங்கலைன்னக்கா? சூரியகாந்தம் சொன்னாள்.
மருமகளின் முகம் கருத்தது. வேலியில் ஓடும் ஓனானை எதற்காக இந்த மாமியார்காரி மடியில் விட்டு கொள்ளுகிறாள்? மருமகள்கள் நாகமணியை பார்க்க அவளது சங்கேகத்தை அவள் புரிந்து கொண்டாள். அத்தைக்கு படத்தின் பெயரே பிடிக்கல, கன்றாவின்னு சொல்கிறாங்க. படம் எங்கே பிடிக்க போகுது? அத்தைய வீட்டிலேயே ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு விடுவோம். நாகமணி கண்டிப்புடன் கூற, அவசரப்பட்டு படத்தின் தலைப்பை விமர்சித்து தன் நாக்கில் எழுந்திருந்த சனியை மனதிற்குள் திட்டினாள் தனபாக்கியம். மீசையில் மண் ஒட்டவில்லை என்னும் கதையாக நான் சினிமா போகிற பழக்கமெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தடவை ஒரு படம் பார்த்திருக்கேன் என்றாள் தனபாக்கியம். என்ன படம் அத்தை? தனிகாச்சலம் கிண்டலுடன் அவளை பார்த்தான். சாந்தா சக்குபாய். என் மாமியார்காரி என்னை அழைச்சிட்டு போனான். என்ன ஆச்சரியம்னா, என்னை சினிமாவே பார்க்க அனுமதிக்காத என் மாமியார் அந்த படத்துக்கு மட்டும் தானாகவே என்னை அழைச்சிட்டு போனாங்க. தனபாக்கியம் பெருமையுடன் சொன்னாள். காரணம் இருக்கத்த. சுகந்தமணி சிரித்தாள். அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகி மாமியார்காரிக்கிட்ட எப்படி அடிபட்டு அடங்கி ஒடுங்கி நடந்துக்கிறான்னு உங்களுக்கு காட்டத்தான் உங்கள் மாமியார் உங்களை அந்த படத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். சுகந்தமணி சொல்லி முடிக்க அனைவரும் குபீர் என்று சிரித்தனர். இருக்கும் என் மாமியார் அப்படி செய்யக்கூடியவள் தான், தனபாக்கியம் சொன்னாள். அப்பா இறந்து போன சோகத்தில் அமைதியாக டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த நம்பிராஜனுக்கு அந்த கலகலப்பான சூழ்நிலை இதத்தை அளித்தது. கொஞ்சத்தில் சினிமா பார்க்காத அனுமதிக்காத சந்திரசேகர் ஒருவித குற்ற உணர்வுடன் தான் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து அந்த படத்திற்கான ப்ரிவியூவை ஏற்பாடு செய்திருந்தார். வீட்டோடு மாப்பிள்ளையாக நம்பிராஜனை வைத்துக்கொள்வேன் என்று தான் போட்ட கண்டிஷனால் நல்லமரம் மனத்தாயும் உள்ளுக்குள் நொறுங்கி போயிருக்கக்கூடும் என்றே நினைத்தார். அப்பாவை நினைத்து அவன் வருத்தத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் யூகித்தார். அவனை உற்சாகப்படுத்தவே இந்த ப்ரிவ்யூ ஏற்பாடு. சரி அக்கா, நீ வீட்டை பார்த்துக்க, நாங்கள் எல்லோரும் சினிமாவுக்கு போகிறோம். எங்களுக்காக சமைக்கிறேன்னு வேலைகளை இழுத்து விட்டு கொள்ளாதே. சினிமா பார்த்துட்டு நம்ம ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு பிறகுதான் வருவோம் என்று ஜாலி மூடில் இருந்த சந்திரசேகர் சொல்ல, இரண்டாவது மருமகள் ஆனந்தி துள்ளி குதித்தாள். ஹோட்டலில் சாப்பிடுவதை பெரிதும் விரும்புபவள் அவள். நம்பி தற்செயலாக தனது சகலை அனந்தகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தான். எந்தவித உணர்ச்சியுமின்றி குறிப்பிட்ட இடத்தையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தார் அவர். பொதுவாக அனந்தகிருஷ்ணன் அதிகம் பேச மாட்டார். அப்படி ஏதாவது கூற வேண்டும் என்றாலும் தன் மனைவி நாகமணியிடம் ரகசியமாகத்தான் கூறுவார். நம்பிராஜன் அவரை வியப்புடன் பார்த்தான். அனந்தகிருஷ்ணன் தனபாக்கியம் மத்தையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தார். சட்டென்று எழுந்தவர் கையை தட்டிலேயே கழுவிக்கொண்டு யாரிடமும் பேசாமல் தன் அறையை நோக்கி நடந்தார். எதையோ சொல்ல வந்தவர் பிறகு மனதை மாற்றிக்கொண்டு அவர் கிளம்பிவிட்டதை நம்பிராஜன் உணர்ந்தார். சுகந்தமணி கூறியது போல் இந்த வீட்டில் விசித்திரமானவர்களுக்கு குறைவே இல்லை. ஜோதிலட்சுமி ஒரு ரகம் என்றால் அனந்தகிருஷ்ணன் இன்னொரு ரகம். மாலை ஜோதிலட்சுமி தன் மாமா வீட்டிற்கு கிளம்பி போனதும் பட்டாளமாக அனைவரும் சினிமாவிற்கு கிளம்பினர். வேதாச்சலம் ஹோட்டலில் இருந்து இன்னும் 3 கார்களை தெரிவித்திருந்தார். மொத்தம் 4 கார்களில் அனைவரும் கிளம்பி போக தனபாக்கியம் மெயின் ரோட் கேட்டை விட்டு மூடி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். வேலைக்காரி அஞ்சலியும் கிளம்பி போய்விட அரண்மனை போன்ற அந்த வீடு ஹோவென்று மனித நடமாட்டமே இன்றி காணப்பட்டது. அனாவசியமாக எதற்கு எல்லா மின்விளக்குகளும் எரிய வேண்டும் என்று மெயின் கேட்டின் டோம் விளக்குகளை மட்டும் எரிய விட்டுவிட்டு தோட்டத்து விளக்குகளையும் போர்ட்டிகோ விளக்குகளையும் அணைத்த தனபாக்கியம் ஹாலுக்குள் பிரவேசித்தாள். 3 கட்டு வீட்டிற்குள் தனியாக இருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இவள் அதிகமாக புழங்குவது சமையல் அறையுள்ள 3ஆம் கட்டுத்தான். அந்த கால வீடுதான் என்றாலும் வீட்டின் முகப்பையும் முதல் கட்டையும் இடித்து இப்போதே நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் கட்டியிருந்தார் சந்திரசேகர். வழுவழுப்பான சலவை கற்கள் பதித்த சுவர்களையும் தரைகளையும் எப்பொழுதும் சில்லென்று குளிர்ந்த காற்றை உமிழ்ந்து கொண்டிருக்கும் ஏசி மிஷின்களையும் கண்டால் தனபாக்கியத்துக்கு அலர்ஜி. டைல்களில் நடக்க தெரியாமல் வழிக்கு விழுந்து காலை உடைத்து கொண்டு விடுவோமோ என்கின்ற அச்சம் ஒரு புறம். என்னதான் தம்பி குடும்பத்தினர் ஆதரவுடன் இருந்தாலும் இவள் படுத்த படுக்கையாக கிடந்தால் இவருக்கு பணிவிடை செய்வார்களா என்ன? ஏற்கனவே சந்திரசேகரனின் பிள்ளைகள் யாரும் இவளை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. பெண்களாவது பரவாயில்லை, அதிலும் சுகந்தமணி மட்டும்தான் இவளை மதித்து நின்று பேசுவாள். நாகமணிக்கு எப்பொழுதுமே தான் பெரிது குடும்பத்து மருமகள் என்கின்ற கர்வம். தனக்கு காரியமாக வேண்டுமென்றால் மட்டுமே வலிய வந்து பேசுவாள்.
அத்தை, எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறியா என்று கொஞ்சலாக கேட்டுக்கொண்டே வருவாள். எண்ணெய் தேய்த்து விட்டு இந்த மட்டும் நம்மிடம் உரிமை கேட்டாளே என்கின்ற சந்தோஷத்தில் ஒரு டம்ளர் மிளகு கசாயம் செய்து எடுத்துக்கொண்டு பரிவிடம் நாகமணியிடம் நீட்டுவாள் தனபாக்கியம். இந்த நாகமணி, எண்ணெய் தேய்ச்சி குடித்த உடம்புக்கு மிளகு கஷாயம் குடித்தா எதம்மா இருக்கும் என்பாள். நாகமணி சொல் என்று எரிந்து விழுவாள். இதையெல்லாம் யார் கேட்டாங்க? என் உடம்பை பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க என்று விடுவிடுவென்று சென்று விடுவாள். நாகமணியாவது காரியம் ஆக வேண்டுமானால் வந்து ஒட்டி கொள்ளுவாள். ஆனால் சந்திரசேகரன்களின் மருமகள்கள் இருக்கிறார்களே, யமகாதகிகள். பெரியவள் ஜோதிலட்சுமி மனசிருந்தால் இவ்விடம் பேசுவாள். மற்ற 3 மருகளும் இவள் நிற்கும் இடத்தில் கூட நிற்பதில்லை. அதிலும் கடைசி மருமகள் துர்கா இருக்கிறாளே, அப்பப்பா! ஒருமுறை கடிகாசலத்தின் மகள் பார்கவி மாடிப்படிகளில் ஏறி சென்ற பொழுது எதிரே துர்கா வந்திருக்கிறாள். சித்தி, சூப்பர் பாயசம் சாப்பிட்டேன் என்று பார்கவி சொல்லியிருக்கிறாள். வாட் இஸ் தி அக்கேஷன்? துர்கா ஆங்கிலத்தில் கேட்க, அத்தைக்கு பர்த்டே என்று பார்கவி சொல்லி இருக்கிறாள். தன் பீரோவில் இருந்த புது புடவையை எடுத்து கொண்டு வந்து தனபாக்கியத்திடம் பேசிக்கொண்டிருந்த சுகந்தமணியிடம் நீட்டினாள் துர்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் என்று துர்கா சொல்ல சுகந்தமணி விழித்தாள். எனக்கு எதுக்கு புடவை? உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, பார்கவி சொன்னாளே. துர்கா திகைத்தாள். அட கடவுளே, இன்னைக்கு தனபாக்கிய அத்தைக்கு தான் பர்த்டேன்னு நான் பாயசம் செஞ்சேன் சுகந்தா சொல்ல துர்காவுக்கு ஏமாற்றமாகி போனது. சே, அவ்வளவுதானா? நான் உனக்குத்தான் பர்த்டேன்னு நினைச்சேன் என்றவள் கொண்டு வந்திருந்த புடவையை கையோடு எடுத்து சென்று விட்டாள். தனபாக்கியத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லவில்லை. மருமகள்கள் எவளும் அன்று பாயசம் சாப்பிட்டதாகவும் தெரியவில்லை. தனபாக்கியத்துக்கு வருத்தமாக இருந்தது. இவள் வருத்தத்தை யார் கண்டுகொள்ளப் போகிறார்கள்? தனபாக்கியத்துக்கு ஆத்திரம் பொங்கியது. இவர்களுக்கு இந்த ராஜயோகமெல்லாம் எப்படி கிடைத்தது? எல்லாம் இவளும் இவள் தாய் மதுரமும் போட்ட பிச்சைதானே. இன்று இவளையே பிச்சைக்காரி போல பார்ப்பதும் பேசுவதும் கடவுளுக்கே அடுக்குமா? என்றாவது ஒரு நாள் சந்திரசேகரிடம் நியாயம் கேட்க வேண்டும். இவ்வாறு அவள் தீர்மானித்த போதுதான் வாசல் கேட்டை யாரோ திறக்கும் சத்தம். தன் நினைவுகளில் இருந்து மீண்டவள் மீண்டும் போர்ட்டிகோவை நோக்கி நடந்தாள். கப்பரை சாமிதான் நின்றிருந்தான். நெற்றி நிறைய திருநீறு, சாயம் போன காவி வேட்டி, மார்பு முழுவதும் ருத்ராட்சங்களும் பல்வேறு தாயத்துக்களும் பிணைந்திருக்க தனபாக்கியத்தின் முகத்துக்கு நேராக தன் கையில் இருந்த கப்பரையை நீட்டினான். இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் எண்ணெய் கேட்டுட்டு வந்துடுவான். முணுமுணுத்தபடி ஸ்டோர் ரூம் இருந்த 3வது கட்டை நோக்கி நடந்தாள். இவர்களின் குடும்ப கோவிலான நீலவிழி அம்மன் கோவிலே கதி என்று கிடப்பவன்தான் இந்த கப்பரை சாமி. அவன் பெயரை அவனை மறந்து விட்டிருந்தான். எல்லோரும் அவனை கப்பரை சாமி என்றே அழைத்ததால் தானும் அவ்வாறே தன்னை அழைத்து கொண்டான். சரியாக மாலை 5 மணிக்கு கோவிலை விட்டு எண்ணெய் கப்பரையுடன் கிளம்புவான். அடுத்த 2 மணி நேரம் சுற்று வட்டார வீடுகளுக்கு சென்று கப்பரையில் எண்ணெயை சேகரித்து வர வேண்டியது அவனுடைய பொறுப்பு. மாலை வேளைகளில் அந்த 2 மணி நேரம் மட்டுமே எல்லோர் கண்களிலும் படுவான். மற்ற நேரங்களில் அவன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. அவன் பேசி யாருமே கேட்டதில்லை. எண்ணெய் கப்பரையை நீட்டுவான். எண்ணெயை கொடுத்தால் வாங்கி கொள்ளுவான். சிலர் நாளைக்கு வா என்பார்கள். சிலர் வேற வேலை இல்லை, போ போ என்று திட்டுவார்கள். கப்பரை சாமி மௌனமாக போய்விடுவான். குடிக்க தண்ணீர் கூட கேட்க மாட்டான். ஸ்டோர் ரூமில் இருந்த நல்லெண்ணெய் டின்னிலிருந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். கப்பரை சாமி முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி ஆணி அடித்தது போல் நின்றிருந்தான். தான் கொண்டு வந்த எண்ணெயை அவன் கப்பரையில் சேர்த்துவிட்டு மீண்டும் படியேறி போர்ட்டிகோ வராந்தாவில் நின்றவள் தற்செயலாக திரும்பி பார்த்தாள். கப்பரை சாமி தனபாக்கியத்தையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான். இன்னும் என்ன வேணும்? தனபாக்கியம் அதட்டினாள். பதில் கூறாமல் அவளையே நோட்டமிட்டு கொண்டிருந்தான் கப்பரை சாமி. என்ன வேணும்? முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு கேட்டாலும் உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. ஒருவேளை வீட்டில் நான் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டிருப்பானோ? என்ன வேணும்? குரலில் அதிகாரத்தை வளவழித்து கொண்டு மீண்டும் அதட்டி கேட்டாள் தனபாக்கியம். அவளையே வெறித்து கொண்டு இருந்தவன் குனிந்து தன் கப்பரையில் இருந்த எண்ணெயை உற்று கவனித்தான். ஏதோ டிவியில் படம் பார்ப்பதைப் போல சிறிது நேரம் கப்பரைக்குள் நோக்கியவன் சட்டென்று தனபாக்கியத்தை நிமிர்ந்து பார்த்தான். கொல்லை பல்கம் போகாதே, இல்லாம போடுவே என்றவன் விடுவிடுவென நடந்து போய் கேட்டை கடந்து வெளியேறிவிட்டான். தனபாக்கியத்துக்கு அவன் கூறியது விளங்கவே இல்லை. கொல்லை பக்கம் போகாதே என்று அவன் கூறியது மட்டும் புரிந்தது. ஆனால் அதன் பிறகு என்னவோ சொன்னானே, கிடக்கிறான் பைத்தியக்காரன், எதையாவது உளறிட்டு தன்னை குறி சொல்கிறவன்னு நம்ப வைக்க பார்க்குறான் போல. தனக்குள்ளேயே
சமாதானம் சொல்லியபடி காலி எண்ணெய் கிண்ணத்துடன் ஸ்டோர் ரூமை நோக்கி நடந்தாள் பாக்கியம். டின் மீது கிண்ணத்தை வைத்துவிட்டு சேலை தலைப்பால் கையை துடைத்தபடியே வெளியே வந்தாள். இரவு சாப்பாட்டிற்கு தனக்காக ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். சமையல் அறைக்கு சென்று பார்த்தாள். சாதம் மட்டும் இருவர் சாப்பிடும் அளவுக்கு இருந்தது. காலையில் செய்திருந்த சாம்பார் கொஞ்சம் இருந்தது. தனக்கு அது போதும் என்று நினைத்தவள் சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். குடும்பத்தினர் யாரும் இல்லாமல் வெகு நாட்கள் கழித்து அந்த வீட்டில் பூரண சுதந்திர காற்றை அவளால் சுவாசிக்க முடிந்தது. இதுதான் சரியான தருணம். தனக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள முதல்கட்டு பகுதிகளுக்கு சென்று நோட்டமிட்டால் என்ன? இந்த எண்ணம் மேலோங்க இரண்டாம் கட்டை கடந்து முதல்கட்டிற்கு வந்தாள். முதல்கட்டின் பிரம்மாண்டமான மாடிப்படிகள் இவளை வா வா என்று வரவேற்க நிதானமாக படிகளில் ஏறினாள். மாடிக்கு சென்று சந்திரசேகரின் அறைக்கதவை திறந்தாள். அறை இருட்டாக இருந்தது. தட்டு தடுமாறி சுவிட்சை தேடி அதை பொருத்தியதும் பெரிய ஷாண்ட்லியர் லைட் இரவை பகலாக்கியபடியே எரிந்தது. அந்த ஒளி கண்களில் கூச்சத்தை ஏற்படுத்த அந்த சுவிட்சை அணைத்துவிட்டு அடுத்த சுவிட்சை போட்டான். மங்கிய ஒளியில் வடிகட்டி தந்தபடி ஒரு அலங்கார விளக்கு எரிய தான் உளவு பார்ப்பதற்கு அந்த வெளிச்சம் போதும் என்கின்ற எண்ணத்தில் தன் பார்வையை சுழவிட்டாள் தனபாக்கியம். கோடீஸ்வர ஹோட்டல் அதிபர் ஒருவரின் படுக்கை அறை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது அவள் தம்பி சந்திரசேகரின் அறை. ஒரே வயிற்றில் பிறந்த எங்களுக்குள் எவ்வளவு வித்தியாசம்! என் தம்பி எப்படி இருக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன்? துக்கம் தொண்டையை அடைக்க சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த தன் பெற்றோர்களின் புகைப்படங்களை கோபத்துடனும் ஆற்றாமையுடனும் பார்த்தாள் தனபாக்கியம். என்னை இப்படி தவிக்க விட்டுவிட்டு எனக்கு ஒரு வழியும் செய்யாமல் போயிட்டீங்களே. புகுந்த வீட்டில்தான் கேட்கடாது இல்லை. சொத்தை ஏமாற்றிவிட்டு விரட்டி விட்டார்கள். பிறந்த வீட்டிலும் நாயை விட கேவலமாக நடத்தப்படுகின்றேனே. தனபாக்கியம் உறக்கவே புலம்பினாள். தற்செயலாக மேஜை மேலிருந்த சந்திரசேகரின் டைரி அவள் கண்களில் பட்டது. இவளை பற்றி ஏதாவது எழுதியிருப்பானோ? ஆவலுடன் டைரியை பிரித்தாள். ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை பிரித்தவள் திகைத்து போனாள். எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது போல் வரிசையாகவும் தொடர்ச்சியாகவும் பக்கம் முழுவதும் எழுதி வைத்திருந்தார் சந்திரசேகர். சந்திரசேகருக்கு என்ன பயம்? குழப்பத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை ஆரம்பம் முதல் முடிவரை டைரியை புரட்டினாள். இந்த டைரியில் வேறு எதுவுமே எழுதப்படவில்லை. டைரியை புரட்டி கொண்டிருந்த தனபாக்கியத்துக்கு திடீரென பிடரியில் மயிர்கூச்செடுத்தது. அரைவாசலில் இருந்து யாரோ எட்டி பார்ப்பது போல் ஒரு உணர்வு. தொடர்ந்து படிகளில் யாரோ இறங்கி ஓடுவது போல் சத்தம். ரத்தம் சில்லிட்டு போக தனபாக்கியத்துக்கு ஏனோ தான் நீலவிழியம்மன் கோவிலில் பார்த்த சிறுமியின் ஞாபகம் வந்தது. அவளது இதயம் வேகமாக அடித்து கொண்டது. டைரியை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு விளக்கையும் அணைத்துவிட்டு வேகமாக நடந்து சென்று அறையை விட்டு வெளியேறி மாடிப்படிகளை நோக்கினாள். இன்னும் வேகமாக பாய்ந்து வந்திருந்தால் படிகளில் இறங்கிச் செல்லும் யாரையாவது பார்த்திருப்பாளோ என்னவோ. தள்ளாமை அவளது வேகத்தை மட்டுப்படுத்த அவளால் காண முடிந்தது. படிகளின் கைப்பிடி முடியும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பூஜாடி அசைந்து கொண்டு இருந்ததை மட்டுமே. தனபாக்கியத்துக்கு மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது. யாரு? துணிவை வரவழைத்து கொண்டு ஒவ்வொரு படியாக இறங்கியபடியே கேட்டாள். யாரு? அஞ்சலியா? வேலைக்காரி அஞ்சலை அப்போதைக்கு வரக்கூடியவள் இல்லைதான். இருப்பினும் பயத்தால் துவண்டிருந்த தன் இதயத்துக்கு ஒரு சமாதானம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அஞ்சலியின் பெயரை குறிப்பிட்டாள். மெதுவாக கீழ்ப்படிக்கு வந்தவள் வாசல் பக்கமாகவும் பிறகு கொல்லைப்புறமாகவும் மாறி மாறி பார்த்தாள். வீட்டின் 2 மற்றும் 3ஆம் கட்டுகள் இருளில் மூழ்கியிருக்க அந்த பக்கம் போக துணிவு வரவில்லை. நம்மால் இந்த படபடப்பை தாங்க முடியாது, பேசாமல் போர்டிகோவிலேயே போய் உட்கார்ந்துருக்கலாம். இல்லைனா எதிர் வீட்டு காமாட்சியை துணைக்கு அழைப்போம். தனபாகியம் போர்டிகோவுக்கு சென்ற அதே நேரம் கேட்டை திறந்து கொண்டு எதிர்வீச்சு காமாட்சி அம்மா கையில் ஒரு குடத்துடன் வந்து கொண்டிருந்தாள். தனம், வீட்டில் யாரும் இல்லை போலிருக்கே? காமாட்சி கேட்டாள். குழம்பி போயிருந்த தனபாக்கியத்துக்கு காமாட்சியின் வருகை தைரியத்தை வரவழைத்தது. வா காமாட்சி, உனக்கு ஆயுசு 100. பேச்சு துணைக்கு உன்னை கூப்பிடலான்னு இப்போ தான் நினச்சேன். நீயே வந்துட்ட. முகத்தில் அரும்பி இருந்த வேர்வையை சேலை தலைப்பால் துடைத்தபடியே தனபாக்கியம் காமாட்சியை வரவேற்றாள். காமாட்சி அழுத்து கொண்டாள். யாருக்கு வேணும் 100 ஆயுசு? 82 வயசுலேயே மாமியார் கிழவி படுத்துகிற பாடு தாங்க முடியலை. நாளைக்கு வீட்டில் வரலட்சுமி பூஜை. கிணத்து தண்ணியில் தான் சமைக்கணும்னு அமக்களம் செய்கிறா. எங்கள் வீட்டில் ஏது கிணறு? அது அவங்க வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு போகலாம்னு வந்து அவ்வளவுதானே, போய் எடுத்துக்க. தனபாக்கியம் சொல்ல காமாட்சி அலறினாள். ஐயையோ, எனக்கு முதுகு வலி, இடுப்புக்கு கீழே பெல்ட்டு போட்டிருக்கேன், என்னால் தண்ணி சேர்ந்த முடியாது. நீ தான் எனக்கு ஒரு குடம் தண்ணி சேர்ந்தி தாயே.
கொஞ்சலுடன் தனபாக்கியத்தின் கையில் தான் கொண்டு வந்திருந்த குடத்தை திணித்தாள். நான் இப்படியே உட்கார்ந்திருக்கேன் என்றவள் கையில் ஒரு சினிமா பத்திரிகையின் சோஃபாவுடன் உட்கார்ந்து விட்டாள். கூட துணைக்கு வாயேன் என்று கூறுவதற்கு வெக்கமாக இருந்தது தனபாக்கியத்துக்கு. ஹாலில் தானே காமாட்சி இருக்கிறாள் என்கின்ற தைரியத்தில் குடத்துடன் கொல்லைப்புறத்தை நோக்கி நடந்தாள். வழியில் தென்பட்ட விளக்குகளை எல்லாம் எரியவிட்டு கொண்டேதான் போனாள். 2ஆம் கட்டை கடந்து 3ஆம் கட்டை தாண்டி கொல்லைப்புறத்திற்கு செல்லும் முற்றத்தை அடைவதற்குள்ளாகவே பயத்தில் கிறுகிறுத்து போய்விட்டாள். கொல்லைப்புறம் போகாதே, கப்பரைசாமி எதிரே வந்து நின்று கூறுவது போல் பிரமை. இருள் கிணற்றங்கரையை சூன்ய பிரதேசமாக மாற்றியிருந்தது. தனக்கு தெரிந்த மகிஷாசுரமர்தினி ஸ்லோகத்தை முணுமுணுத்தபடியே தனபாகியம் குடத்தின் கழுத்தில் சுருக்கை மாட்டினாள். பிறகு குடத்தை கிணற்றுக்குள் சரிய விட்டாள். கிளக் 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 குடம் கிணற்று நீரை விழுங்கும் சத்தம் இவள் காதில் ஒலித்தது. தண்ணீர் நிறைந்து பாரத்தை உணர்ந்த தனபாக்கியம் கயிற்றினை மேலே இழுக்கத் தொடங்கினாள். பாதி தூரம்தான் இழுத்திருப்பாள். திடீரென கிணற்றின் உள்ளே இருந்து யாரோ குடத்தை பிடித்து இழுப்பது போல் ஒரு உணர்வு. பலம் கொண்ட மட்டும் கயிற்றை இழுத்து பார்த்தாள் தனபாக்கியம். குடத்தை இழுக்க முடியாதபடி வலுவாக யாரோ தடுத்து பிடித்து கொண்டிருப்பதைப் போல தோன்றியது. குடம் எதிலாவது சிக்கிக்கொண்டு விட்டதா? எட்டி பார்க்கலாமா என்று அவள் யோசித்த அதே சமயம் திடீரென்று கயிறு லேசாக பலத்தை பிரயோகித்து கயிற்றை இழுக்கும் கொண்டிருந்த தனபாக்கியம் இதனால் தடுமாறினாள். குடம் மேலே வந்தது. அதை பிடிப்பதற்காக கையை நீட்டிய தனபாக்கியத்தின் முகத்துக்கு நேராக ஒரு வெளிரிய முகம் கிணறிலிருந்து தோன்றி அவளை உற்று பார்த்தது. தனபாக்கியம், ருஷேந்திரி வந்திருக்கேன், சுண்ணாம்பு கொடு. அந்த முகம் தனபாக்கியத்தை பார்த்து கோரமாக இழித்தது. தனபாக்கியம் அலறிக்கொண்டே நினைவு இழந்து விழுந்தாள். அவளது அலறல் முதல் கட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்த சினிமா பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த காமாட்சியின் குலையை நடுங்க வைத்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.